ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 8த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே பிரைம் ஃபேக்டரைசேஷன் எக்ஸர்சைஸ் தான். ஸோ லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 7த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 6த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 5த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 4த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 1st கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே இந்த எக்ஸர்சைஸ்ல தான். பிரைம் ஃபேக்டரைசேஷன் எக்ஸர்சைஸ் வந்து இந்த 7 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 8th கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். வாட் இஸ் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 5? இதான் 8th கொஸ்டின். ஸோ இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 5 பண்ண முடியுமா முதல்ல? முதல்ல 5 இஸ் அ பிரைம் நம்பர் ஆக்சுவலா. 5 இஸ் அ பிரைம் நம்பர். 5 இஸ் பிரைம். 5 இஸ் பிரைம் நம்பர். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 and 5 தான். 1, 5 ஆர் த ஒன்லி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5. ஒன்லி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5 அவ்வளோதான். ஸோ ஒன்லி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5 சின்ஸ் இட் இஸ் அ பிரைம் நம்பர். ஸோ அது உங்களுக்கே தெரியும். பிரைம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அந்த 1 அண்ட் த ஒரிஜினல் நம்பர் மட்டும்தான் ஃபேக்டர் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5ஓட ஃபேக்டர்ஸ் வெறும் 1 and 5 தான். ஸோ 5 prime factorize பண்ண முடியாது. Since it is a prime number, since 5 is a prime number, we cannot prime factorize it. Since 5 is prime, 5 is prime number இதான் basically the number. We cannot prime factorize it. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை மறுபடியும் சொல்றேன் அவ்வளோ. ஸோ we cannot prime factorize it அவ்வளோ. ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ 5 அப்படியே எழுதிடலாம் நீங்கள். எவ்ரி டைம் எனி டைம் நீங்கள் பிரைம் நம்பரை பார்த்து அவன் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுன்னு கேட்டானா நீங்கள் அப்படியே அந்த ஒரிஜினல் நம்பரே எழுதிடலாம். ஸோ 5 தான் ஆன்சர். ஸோ என்டர் ஓகே. இப்போ 9th கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 87 கேட்டிருக்கோம். ஓகே. 87 ஆக்சுவலாக டிவிசிபிள் பை 3ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் பாருங்களா, 8 + 7 பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர் 87 பார்த்தீங்கன்னா 8 + 7 நீங்கள் போடணும். 8 + 7 பார்த்தீங்கன்னா 8 + 7 15 வரும். ஏன்னா 8 + 8 வந்து 16. 8 + 8 வந்து 16. 8 - 1 எழுதணும். 7 8 - 1 எழுதலாம். 8 + 8 16. 16 - 1 15 வரும். 15 is actually divisible by 3. ஏன்னா 15/3 வந்து உங்களுக்கு 5 கிடைக்கும். quotient 5 வரும், ரிமைண்டர் 0 வரும். ஸோ இட்ஸ் வெரி வெல் divisible by 3. 15 is a multiple of 3ன்னு சொல்லுவாங்க. ஸோ 87 is divisible by 3. ஸோ இட் இஸ் கிளியர்லி இது பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பரா இல்லையான்னு. ஸோ ஒன்ஸ் பிரைம் நம்பர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ 87 நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் நம்ம? பட் ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணலாம். ஃபேக்டர் ட்ரீ மெத்தடும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம டிவிஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் ஃபர்ஸ்ட். ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். ஸோ 3 into 30 போட்டால் 19 வரும். 3 into 30 போட்டால் 19 வரும் ஆக்சுவலாக. 13 போட்டால் 90. அப்போ 3 into 29 போட்டால் கரெக்டாக இருக்கும். 3 into 29 87. 87. ஸோ 3 into 29 அவ்வளோதான். 3 into 29 ஃபர்தராக பண்ண முடியுமா? ஏதாவது 13 into 2 இல்லை பண்ண முடியாது அவ்வளோதான். ஸோ 3 into 29 மட்டும்தான். ஸோ 29 itself is a prime நம்பர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமாம் 29 பிரைம் நம்பர் தான். ஸோ நீங்கள் இதை 3 into 29 எழுதலாம். 87ஓட பிரைம் ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் வந்து 3 into 29 அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். 3 into 29 தான் ஆன்சர். இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அதுக்கு முன்னாடி டிவிஷன் ஃபார்ம்லேயே இது பண்ணிடலாம் ஒரு. ஸோ 87 நீங்கள் இப்படி எழுதலாம். 87 3 29 அவ்வளோதான். ஸோ அல்டிமேட்டாக ஆன்சர் ஒன்று தான். இது ஃபர்ஸ்ட் மெத்தட், இது ஃபேக்டர் ட்ரீ மெத்தட், இது வந்து டிவிஷன் மெத்தட் அவ்வளோதான். ஸோ வேறு மெத்தட் ஆனால் அல்டிமேட்டாக ஆன்சர் ஒன்று தான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டினோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்வின் பிரைம்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸ் 1.1 வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் முடிச்சிடலாம். வாட் இஸ் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 18ன்னு கேட்குறான். 18 இஸ் ஆக்சுவலி நீங்கள் நிறைய விதமாக எழுதலாம். 18 இஸ் கிளியர்லி ஈவன் நம்பர். ஸோ 18 இஸ் ஈவன் நம்பர் விச் இஸ் நாட் 2. ஸோ இட் இஸ் கிளியர்லி காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்பர் விச் இஸ் நாட் 2. 18 இஸ் ஈவன் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருக்குது. 8 இஸ் ஈவன். ஸோ 18 ஓவரால் நம்பரும் ஈவன் தான். லாஸ்ட் டிஜிட் ஈவனாக இருந்தாலே ஓவரால் ஒரிஜினல் நம்பரே ஈவன் தான். ஸோ ஈவன் நம்பர் விச் இஸ் நாட் 2. ஸோ திஸ் இஸ் அ காம்போசிட் நம்பர். 18 இஸ் காம்போசிட். காம்போசிட்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். காம்போசிட் நம்பர். ஸோ 18 காம்போசிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா 18 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம ஃபேக்டர் ட்ரீ மெத்தடை யூஸ் பண்ணிடலாம். ஸோ 18 நீங்கள் 9 into 2 9 into 2 9 நீங்கள் 3 into 3 3 into 3. ஸோ இதுவே 3 ஃபேக்டர் வந்துருச்சு உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் கிளியராக போடுறேன். 18 நீங்கள் 9 into 2 9 3 into 3 3 3 ஆகும்.
ஸோ இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். இது எல்லாமே பிரைம் நம்பர். ஸோ இதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் 18 எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம். 3 × 3 × 2ன்னு எழுதலாம். ஸோ 3 × 3 × 2. ஸோ 3 × 3 is 9. × 2 போட்டிங்கன்னா 18 வந்து. ஸோ இதான் பிரைம் ஃபேக்டரைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 18. அவ்வளோதான். ஸோ 10th கொஸ்டின் ஆன்சர் இதான். 3 × 3 × 2. அவ்வளோதான். இப்போ நம்ம ட்வின் பிரைம்ஸ்னா என்னன்னு பார்த்து இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ பேர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் whose difference is 2 is called twin primes. ஃபார் எக்ஸாம்பிள் 5,7. ஸோ 7ம் பிரைம் நம்பர், 5ம் பிரைம் நம்பர். இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். ஸோ இது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 - 5 gives you 2. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது 17,19. அதுவும் டிஃபரன்ஸ் 2 தான் வரும். ரெண்டுமே பிரைம் நம்பர். பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் gives you 2. அவ்வளோதான். ஸோ இதான் ட்வின் பிரைம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் ட்வின் பிரைம்ஸ். ஸோ 17,19, 5,7. வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் 29,31. இது எல்லாமே ட்வின் பிரைம்ஸோட எக்ஸாம்பிள் தான். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 10th கொஷின், 9th கொஷின், அப்புறம் 8th கொஷின் ஃப்ரம் இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் எக்ஸசைஸும் முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம ட்வின் பிரைம்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸசைஸ் 1.1 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.